வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் முனைவர் ராமசையோன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு பிரசிடென்டினுடைய ரெஃபரன்ஸை எடுத்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசுக்கும் சரி எல்லா மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் போயிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? இது எதை நோக்கி நகர்கிறது? மத்திய அரசு வெர்சஸ் ஜுடிஷியரின்னு நம்ம பார்க்கலாங்களா சார்? இத ரெண்டு தான் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஒண்ணு, அட்மிஷன்ல தள்ளுபடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முந்தைய பேட்டியில நம்ம விவாதிச்சோம். அதன்படி இன்றைக்கு நம்முடைய தலைமை நீதியரசர் பி.ஆர். கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வு இன்றைக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உத்தரவிட்டு வாய்தா வரும் 29/7/2025 அன்று போட்டிருக்காங்க. அது அநேகமா ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கொள்ளப்படும் என தலைமை நீதியரசர் தெரிவித்திருக்கிறார். இதுல இன்னைக்கு என்ன சிறப்பு அம்சம்னா, கேரளா மாநிலத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே வேணுகோபாலும், தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அவர்களும் இதோட மெயின்டெனபிலிட்டி பத்தி ஃபர்ஸ்ட் விவாதிக்கணும், விவாதிச்ச பிறகுதான் இதோட உள்ள போகணும்னு அவங்க 2 பேரும் கோரிக்கை விடுத்தாங்க. அதற்கு மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய துஷார் மேத்தா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். எல்லாருக்கும் நோட்டீஸ் போன பிறகு இது சம்பந்தமா விவாதிக்கலாம்னு தலைமை நீதியரசர் தெரிவித்திருக்கிறார். இந்த அதிகாரம் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதிக்க முடியுமா, அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா என்பதை குறித்து ஒரு முடிவு ஏற்படும் என நம்புகிறோம். எப்படி இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், 8/4/2025 அன்று சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கிய நீதியரசர்கள் பரிதிவாலா மற்றும் மகாதேவனுடைய தீர்ப்பு என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கிளைம் பண்ணும்போது இது போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சட்ட வியாக்கியானங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை 5 நீதிபதிகளுக்கு தான் குறைஞ்சபட்சம் விசாரிக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனாலையும் இது நம்ம பார்க்க வேண்டி இருக்குங்களா? நிச்சயமாக இதுல இந்த ரெஃபரன்ஸ்ல ஒரு தீர்ப்பு ஏற்பட்டாலும் அந்த தீர்ப்பு 8/4/2025 தீர்ப்பை ஒட்டிதான் அமையுமே ஒழிஞ்சு மாறுபட்டு அமைவதற்கு வாய்ப்புகள் குறைவு, மிக மிக குறைவு. கண்டிப்பாக சார். இப்ப இதற்கு இடையில நேற்றைக்கு இரவு நடந்த ஒரு சம்பவம் அது கூடுதலாக கவனம் பெற்றிருக்கிறது. ஏன்னா ஜுடிஷியரியோட தொடர்ந்து மோதல் போக்கை யார் அரசின் சார்பில் பேசிக்கிட்டு வந்தாங்களோ அந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்ங்கிற செய்தியை பார்க்கிறோம். கரெக்டா இதுக்கு முந்தின நாள் வருது. அது ஒரு மடைமாற்றமாங்கிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த பாயிண்ட் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? ஒரு பேக் ஃபுட்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? உங்களுடைய பார்வை. இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நேத்தி தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது. நேற்று முழுமையாக அனைத்து அலுவலர்களும் பங்கெடுத்துக் கொண்டார் துணை ஜனாதிபதி, ராஜ்யசபாவுடைய தலைவர் என்ற முறையில். அதுல ஒரு பர்சன்ட் கூட அவர் இரவு ராஜினாமா செய்ய போறாருங்கிறதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று அனைத்து அலுவலர்களிலும் மிக ஆர்வமாக பங்கெடுத்து கொண்டு இன்றைய மதியம் 1 மணிக்கு கூட ஒரு கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இரவு 8:30-9 மணி அளவில் அவர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி ராஜினாமா செய்திருப்பதாக செய்திகள் வந்தது. அவருடைய ராஜினாமாவிற்கு உடல்நிலை காரணம் என்பதை நான் நம்ப தயாராக இல்லை. ஏனெனில் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உண்டு. ஆனால் துணை ஜனாதிபதியாகவோ ராஜ்யசபா தலைவராகவோ பணியாற்றுவதற்கு அவருடைய உடல்நிலை இடையூறாக இல்லை. ஏதோ நடந்திருக்கிறது. மத்திய அரசு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அவரை ராஜினாமா செய்ய வைத்திருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். ஏனெனில் இன்றைக்கு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கினுடைய விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த வழக்கினுடைய 8/4/2025 தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தவர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள். உச்ச நீதிமன்றம் ஒன்றும் சூப்பர் பார்லிமெண்ட் அல்ல, அதற்கு ஒன்றும் அன்ஃபெட்டர்டு பவர்ஸ் இல்லை, அதாவது அதற்கு வானளாவிய அதிகாரம் இல்லை என கடுமையாக நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்தவர் ஜெகதீப் தன்கர். அந்த வழக்கு விசாரணை ஆரம்பமாக போகும் முதல் நாள் இரவு அவர் ராஜினாமா செய்திருப்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன்னா அது போல அவர் உடல்நிலை அவருக்கு சரியில்லை என்பதற்கு எந்த அறிகுறிகளும் இல்லை. அதுதான் அதுல முக்கியமான விஷயம். அதனால உடல்நிலை மட்டும் காரணம் அல்ல,
ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக, ஒன்றிய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ராஜினாமா செய்திருக்கிறார். நம்ம ஜெகதீப் தன்கருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் 18 மே 1951 ராஜஸ்தானில் பிறந்து ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்திலே 1978, 79 சட்டப்படிப்பை முடித்து ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்திலே தன்னை 1979 வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டு 1990 சீனியர் அட்வொகேட் மூத்த வழக்கறிஞராக டெசிக்னேட் செய்யப்பட்டார். அவர் தன்னுடைய அரசியல் வாழ்வை ஜனதாதளில் தொடங்கி பின்பு காங்கிரசுக்கு மாறி காங்கிரஸ் இருந்து 2003 பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தார். அவருடைய அரசியல் வாழ்வில் 1990, 91 சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பாராளுமன்ற விவகார இணை அமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த 2 ஆண்டுகள் 89 முதல் 91 வரை பாராளுமன்ற உறுப்பினராகவும் பின்பு 1993 முதல் 98 வரை ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். பின்னாளில் அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்த பிறகு 2019 இரண்டாவது மோடி அரசு பதவியேற்ற 2வது முறை பதவியேற்ற பிறகு அவர்களுடைய பரிந்துரை பேரிலே மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக பணியாற்றி அந்த 2019 முதல் 2022 வரை ஆளுநராக பணியாற்றினார். ஆளுநராக பணியாற்றிய காலத்தில் பெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளானார். நேரடியாக மாநில அரசோடு மோதினார். மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன தெரிவித்தார் என்றால், the real opposition leader in West Bengal is none else than Jagdeep Dhankar, the governor of West Bengal என்று மாநிலத்தினுடைய நேரடி எதிர்க்கட்சியாக ஜெகதீப் தன்கர் செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார். அதற்கு தகுந்தால் போல ஆளுநராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்களும் ஆளுநர் என்பதை மறந்து தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திப்பது, மாநில அரசை விமர்சிப்பது, சட்டம் ஒழுங்கு சரியல்ல என குற்றம் சாட்டுவதாக இருந்தார். இந்த மோதல் முற்றி ஒரு கட்டத்திலே மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெகதீப் தன்கருடைய ட்விட்டரை பிளாக் செய்யக்கூடிய அளவிலே அவர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்ட சூழலில் இந்த மோதல் போக்கை ரசித்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் அளித்த பரிசுதான் இந்த துணை ஜனாதிபதி. 2022 நடைபெற்ற துணை ஜனாதிபதி தேர்தலிலே இவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்டார். எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மார்கட் ஆல்வாவை நிறுத்தினார்கள். மொத்தம் 710 ஓட்டிலே கிட்டத்தட்ட 528 வாக்குகள் பெற்று 74.3% வாக்குகள் பெற்று 92க்கு பிறகு நடைபெற்ற துணை ஜனாதிபதி தேர்தலிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற பெயரை பெற்று துணை ஜனாதிபதி ஆன பிறகும் அடுத்த ஜனாதிபதியாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட சூழலில் உடல்நிலை காரணம் காட்டி ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக நான் சொல்வேன், அவர் ராஜினாமா செய்ததற்கு அவர் உடல்நிலை காரணம் அல்ல, வேறு ஏதோ ஒன்றிய அரசுடைய அழுத்தத்தின் காரணமாக ராஜினாமா செய்திருக்கிறார். நிச்சயமாக விரைவில் அந்த பூனைக்குட்டி சாக்கு மூட்டையிலிருந்து வெளிவரும் பொழுது மக்களுக்கு உண்மை தெரிய வரும். இருந்த போதிலும் ஜெகதீப் தன்கர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தோன்றி விவசாயிகளுக்காக போராடி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞராக உச்ச நீதிமன்றத்திலும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே நிபுணத்துவம் பெற்றவர். சூழல் காரணமாக உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்க சூழலுக்கு தள்ளப்பட்டாரே ஒழிய நிச்சயமாக அவர் மனசாட்சியோடு உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்திருக்க மாட்டார். ஆனால் அதே சூழல் காரணமாக இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் எதனால் ராஜினாமா செய்தார் என்பது நமக்கு விரைவில் தெரிய வரும். உண்மையிலே உடல்நலம் காரணமாக இருந்தால் அவர் நலம் பெறட்டும், இல்ல சிறந்த ஓய்வு வாழ்க்கை அமையட்டும்னு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ சொல்லியிருப்பாங்க. இப்ப வரைக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது பாஜக அதிகாரப்பூர்வமா கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறது என்பது ஒன்று. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருந்தாரு. நேற்றைக்கு மதியம் 1 மணிக்கு நடந்த அலுவல் கூட்டத்துக்கு பாஜக தரப்பிலிருந்தும் ஆட்கள் வந்தாங்க. நட்டா அவர்களும் வந்தாரு, கிரண் ரிஜிஜு அவர்களும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் வந்தாரு. 4:30 மணிக்கு ஒரு மீட்டிங் போடும்போது அவங்க வரல, நாங்க வெயிட் பண்ணோம், ஆனாலும் அவங்க வரல. அதற்கு பிறகு அந்த மீட்டிங் நடந்தது. இடைப்பட்ட 3 மணி நேரத்தில் ஏதோ நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களையும் அவர் எழுப்பி இருந்தார். இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய ராஜினாமா என்பதை தாண்டி அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர போகிறார்கள், அதுக்கான பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறதும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? இதுல நேற்று அவர் ராஜினாமா செஞ்ச பிறகு சோசியல் மீடியால அவர் ராஜினாமா பற்றிய கருத்துக்களை நான் பார்க்கக்குள்ள அவர் ராஜினாமாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகளே கூட கோரிக்கை விடுக்கக்கூடிய அளவுல தான் சில
பதிவுகள் இருந்தது. நீங்க சொன்னது மாதிரி 1 மணிக்கு நடந்த கூட்டத்திலே நட்டா அவர்களும் கிரண் ரிஜிஜு அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஆனால் 4:30 மணி நடந்த கூட்டத்திலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அந்த பிரச்சனை மதியம் 1 மணியிலிருந்து மாலை 4:30 மணி 3:30 மணி நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டு ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் காரணமாக தான் அவர்கள் இருவரும் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் கலந்து கொள்ளாதது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்க கூடும் என நினைக்கிறேன். இதற்கு மேலும் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்காதோ என சந்தேகத்தின் பேரில் அவர் ராஜினாமா செய்திருக்கலாம் என நினைக்கிறேன். இருந்த போதிலும் ஏதோ ஒரு அழுத்தம், அது என்னவென்று நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்மால் அதை யூகிக்க முடியவில்லை. ஆனால் அவர் உடல்நிலையை காட்டி ராஜினாமா செய்திருந்த பொழுதும் யாருமே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தோ இல்ல ஒன்றிய அரசிடமிருந்தோ யாருமே அவருடைய ராஜினாமாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, எந்த கருத்தையும் அவர்கள் கூறவில்லை. எந்த கருத்தையும் கூறாத நிலையில் அந்த உடல்நிலை காரணமாக தான் ராஜினாமா செய்தாரா என்ற சந்தேகம் நம்மிடையே எழுகிறது. ஆனா சீக்கிரம் அது வெளில தெரிஞ்சிடும். என்ன காரணம்? இல்ல வேற யாராவது அந்த பதவியில அமர்த்துவதற்காக இவர் ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாரா என்பதெல்லாம் விரைவில் தெரிய வரும். நம்ம சமீபத்துல பார்க்க வேண்டியது, தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக கவர்னர் நிலையில இருந்த போதும் சரி, பின்னாடிலும் சரி, ரொம்ப தீவிரமாக பாஜகலயே அவங்க தான் உச்சபட்சமா பாதுகாவலர்கள் போல பேசியவர்களுக்கு திடீர்னு அவங்களுடைய பொறுப்புகளிலிருந்து ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கூட இல்லாம அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அரசியல் ரீதியாக? இதுலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நம்பகத்தன்மையற்ற கட்சி, கூட்டணி கட்சிகளை உடைக்கும், கூட்டணி கட்சிகளை வலுவிழக்க செய்யும், கூட்டணி கட்சிகளை கயற்றிவிடும், கூட்டணி கட்சிகளை திடீரென்று ஏதோ ஒரு அபாண்டமாக குற்றஞ்சாட்டி அவர்களை எதிர்க்கும். அதுபோல இன்றைக்கு அவர்களுக்கு தன்னுடைய பதவியை தாண்டி ஜெகதீப் தன்கர் எல்லாம் தன்னுடைய ஆதரவை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்த போதும் திடுமென விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்கள் இதை நன்காக உற்று நோக்க வேண்டும். இதன் பிறகாவது அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் அவர் முன்வர வேண்டும். ஏனென்றால் ரவிக்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு குருவாக நான் ஜெகதீப் தன்கரை தான் பல பேட்டிகளிலே சொல்லி இருக்கிறேன். அவருடைய குருவுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் சிஷ்யனுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதை நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். இதன் பிறகாவது தமிழக அரசினுடைய மோதல் போக்கை கைவிட்டு நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரிலே கும்பகோணத்திலே அமையவிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மசோதாவிற்கு அவர் விரைவிலே ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஜெகதீப் தன்கர் தான் இந்திய குடியரசின் துணை ஜனாதிபதி, இந்தியாவினுடைய 2வது குடிமகன் என்பதை மறந்தும் கூட ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தை கடுமையாக விமர்சித்தார். அவரே உடல்நிலையை காட்டி ராஜினாமா செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய நிலையை பற்றி யோசித்து இனிமேல் மோதல் போக்கை கைவிட்டு தமிழக வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என இதன் மூலம் கோரிக்கை விடுக்கிறேன். ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்ப அடுத்தது துணை ஜனாதிபதிக்கான அந்த இடம் அப்படிங்கிறது, அப்கோர்ஸ் வைஸ் சேர்மன் இருப்பாரு, ராஜ்யசபா இதை அவர் பாத்துக்க போறாரு, மாநிலங்களவை துணைத் தலைவர். பட் துணை ஜனாதிபதிக்கான அந்த விஷயங்கள் இன்னும் எவ்வளவு நாட்களுக்குள்ள, 60 நாட்களுக்குள்ள மறுதேர்தல் நடத்தி ஒரு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு. அது இனிமே டியூ ப்ரொசீஜரா போயிடுங்களா? இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி கஷ்டம் கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனோட எலக்டோரல் காலேஜ் என்னன்னா, பாராளுமன்றத்தினுடைய 2 சபை உறுப்பினர்கள், ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் மட்டுமல்ல, மாநிலங்களுடைய சட்டமன்றங்க, சட்டப்பேரவை, சட்ட மேலவை, எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி ராஜ்யசபா, எம்பி லோக்சபா, இந்த 4 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது என்பது சற்று சிரமமான காரியம். அதே நேரத்திலே துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது என்பது கொஞ்சம் ஈஸியானது. ஏன்னா ராஜ்யசபா எம்பிஸும் லோக்சபா எம்பிஸும் சேர்ந்து 2 பேர் தேர்ந்தெடுத்தா போதும். மொத்தம் 710 உறுப்பினர்கள் தான். அது 15 தினங்களுக்குள் முதல் 1 மாத காலத்திற்குள் நடத்தி முடித்து விடலாம். ஆனால் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்த பிறகு
யாரை பாரதிய ஜனதா கட்சி துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த போகிறது என்பதை பார்த்து ஏன் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தார் என்பதை நாம் சொல்லிவிடலாம். மிக நிச்சயமாக சார். கடந்த காலத்துல இவர்களால் பாஜகவால் ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சத்யபால் மாலிக் அவர்கள் புல்வாமாவுக்கு பிறகு பல விஷயங்களை சொன்னார். இன்றைக்கு அவர் உடல் நலம் சரியில்லாத போது அவரை விசாரிப்பதற்கு அவர் மீது வழக்கு பாய்ச்சக்கூடிய வேலைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது இவர் மற்றொரு சத்யபால் மாலிக்காக மாறுகிறாரா? இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக பெருவாரியான எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து வெளியே அனுப்பிய அந்த கரிய வரலாறும் ஜெகதீப் தன்கர் இருக்கிறது. ஆனால் யாரால் வளர்த்தெடுக்கப்பட்டாரோ இன்றைக்கு அவர்களாலேயே அவர் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். ஒரு மரியாதைக்கு கூட ஒரு செரிமோனியல் ஃபேர்வெல் கூட இல்லாமல் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது பலருக்கும் ஜெகதீப் தன்கரை போல ஆக விரும்பிய பலருக்குமான ஒரு செய்தி அப்படின்னு நம்ம மிக நிச்சயமா எடுத்துக்கலாம். அரசியல் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள், என்னுடைய சட்ட நுணுக்கங்கள் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய தொடர் பணிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஜெகதீப் தன்கர் அவருடைய ராஜினாமா ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக தன்னுடைய பதவியினுடைய எல்லையை மீறி ஆதரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. கவர்னர் என்றால் அதற்கு ஒரு புரோட்டோகால் உண்டு, ஒரு ப்ரொசீஜர் உண்டு, ஒரு டிக்னிட்டி, டெக்கோரம் அண்ட் டீசென்சி உண்டு. இந்த ட்ரிபிள் டீஸ் இருக்கு பாருங்க, டிக்னிட்டி, டெக்கோரம் அண்ட் டீசென்சியை தாண்டி யார் ஒருவர் ஒன்றிய அரசை ஆதரித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் எந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதற்கு ஜெகதீப் தன்கரினுடைய ராஜினாமா ஒரு பாடம். அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா he was sent out unceremoniously. அவர் ஒரு மரியாதைக்கு உட்பட்டு அனுப்பப்படவில்லை. அதனால பதவியில் இருப்பவர்கள் தங்கள் பதவிக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். பதவியை மீறி யாரையாவது ஆதரித்தாலோ அல்லது யாரையாவது கடுமையாக விமர்சித்தாலோ நாமவே அந்த பதவியை விட்டு செல்லக்கூடும் அப்படிங்கிறது ஒரு பாடம். ஏன்னா நம்முடைய ஜெகதீப் தன்கருக்கு 2027 ஆகஸ்ட் வரையும் அவருக்கு அந்த பதவி இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் முழுமையாக இருக்கிறது. அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் என்று அவர் சொல்லப்பட்ட நிலையில அன்றைக்கு அவராகவே முன்வந்து உடல்நிலையை காரணம் காட்டி ராஜினாமா செய்திருக்கிறார் என்றால் அது கட்டாய ராஜினாமா என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினால் அதிகாரிகளோ அதிகார வர்க்கமோ தங்களுக்கு என்ன பதவி இருக்கிறதோ அந்த பதவியை தாண்டி ஒருவரை விமர்சிப்பதோ ஆதரிப்பதோ கூடாது என்பதுதான் ஜெகதீப் தன்கர் இந்தியாவிற்கு கொடுத்த பாடம். அந்த பாடத்தை அனைவரும் நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.